நாம நாளைக்கு போய் விளையாடலாம் என்ன? பெரியமா எப்ப வந்தீங்க? வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க பெரியமா. என்ன பெரியமா திடீர்னு இவ்வளவு தூரம்? ஒரு போன் பண்ணிருந்தா நாங்களே வந்திருப்போம்ல. பரவாயில்லம்மா. அண்ணி, அத்தைக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தீங்களா? அது எப்படி ராசாத்தி குடுக்காம இருப்பேன்? அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க 2 பேரும் முதல்ல உட்காருங்க. நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அது விஷயமா உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன். என்னோட இந்த முடிவை நீங்க ஏத்துக்கணும். அத்தை, உங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. என்னன்னு சொல்லுங்க. ரோஜாவ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அத்தை. நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு மங்க தான் காரணம். அவ தான் பேசாம ரோஜாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னா. நான் ஊர் உலகம் ஏதாவது பேசுமேன்னு சொன்னேன். அதுக்கு அவ ஊர் கிடக்குதுக்கா. இப்படி நீங்க பார்க்கல இல்ல கோயில்ல பார்த்து பேசுறத கூட ஊரு ஏதாவது பேசும், அதனால யோசிக்காம கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாமங்க. அதுக்காக தான் வந்தேன். அம்மா சரியாதான் பெரியமா சொல்லிருக்காங்க. ஆமா இனியா. ஆனா நான் தான் மங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். இப்ப நான் ரோஜாவை கூட்டிட்டு போனா அவ வருத்தம் கூட மாறும். அதுவும் போக நானும் கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு ரோஜாவை திருட்டுத்தனமா பார்க்க வேண்டாம் பாரு. அப்போ ரோஜாவை உங்க வீட்டு வாரிசா ஏத்துக்க போறீங்களா? அது ரொம்ப பெரிய முடிவு இல்லையா? அத டக்குன்னு நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. இப்போதைக்கு இவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வாரிசு ஆக்கறத எல்லார்கிட்டயும் கலந்து பேசிதான் முடிவு பண்ணணும். எப்படியோ அத்தை, ரோஜாவை நீங்க பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். ரோஜாவை கூட்டிட்டு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இவ விஷயத்துல எல்லாமே நீதான். இனியனும் நீயும் ரோஜாவை பாத்துக்கிட்ட மாதிரி வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் உங்ககிட்ட அனுமதி வாங்கி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இதொன்னு வரேன். ரோஜா உங்க பேத்தி, குமர மாமாவோட பொண்ணு. உங்களுக்கு இல்லாத உரிமையா? ஆமா பெரியமா, தாராளமா கூட்டிட்டு போங்க. எதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அவ உங்க ரத்தம் தானே, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன இலக்கியாக்கு தான் ரோஜா இல்லாம போர் அடிக்கும், மத்தபடி என்ன? எப்ப இலக்கியாவுக்கு ரோஜா கூட விளையாடணும்னு தோணுதோ அப்ப நம்ம வீட்டுக்கே வந்து விளையாடட்டும். ஓகேவா இலக்கியா? சரி பாட்டி. ரோஜா குட்டி, நம்ம வீட்டுக்கு போலாமா? எல்லாம் எடுத்து வச்சுட்டு. ரோஜா குட்டி, எல்லாருக்கும் டாடா சொல்லு. பாய் ரோஜா குட்டி. நான் வரேன். மாமா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ரோஜா பெரிய வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. சித்தப்பா, அண்ணா மங்க எங்க? அவங்க அவங்களோட ரூம்ல இருக்காங்க சித்தப்பா. இன்னும் அவ சமாதானம் ஆகலையா? விடுபாரி, அவளா சமாதானமாயி வருவா. அவளை கொஞ்சம் தனியா இருக்க விடு. சித்தி,
காஃபி எடுத்துக்கோங்க சித்தி. இல்ல எனக்கு வேண்டாம். பயப்படாதீங்க சித்தி, உங்க அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராவது போட்டிருப்பேன். நீங்க நம்பி குடிக்கலாம், எடுத்துக்கோங்க. என்ன சித்தி, உப்பு காரம்லாம் சரியா இருக்கா? இல்ல, நான் சக்கரை தான் போட்டேன். ஆனா இப்ப நீங்க இருக்கிற கோவத்துக்கு அது காரமா தான் தெரியும், அதான் கேட்டேன். ஐயோ சித்தி, அப்பாடா, இப்பவாவது சிரிச்சீங்களே. சித்தி, எதுக்கு இப்படி தனியா ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்குறீங்க? வாங்க சித்தி, ஹாலுக்கு போலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். சித்தி வாங்க சித்தி, வாங்க, என்கிட்ட கொடுங்க. வாங்க சித்தி, வாங்க. இல்ல, சொன்னா கேளு. வேண்டாம், வாங்க, நீங்க விடு புனிதா. வாங்க சித்தி. புனிதா சமாதானப்படுத்திட்டா போல இருக்க. வாங்க. வாமங்க, நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத, அத மறக்க பாரு, அதான் நல்லது. பேரம் பேத்தி எடுக்கிற வயசு அடிச்சுமா, இன்னும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிட்டு உட்காருமா. அப்பா, பேத்தி தான் வந்துருச்சுல்ல, ரோஜாவை சொன்ன. நாமெல்லாம் தாத்தா பாட்டி ஆயாச்சு, இன்னும் அடம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படிமா? உட்காருமா. அத்தை உட்காருங்க சித்தி, உட்காரு. இங்க. ரோஜா, ரோஜா குட்டி, எப்படி இருக்கீங்க? ரோஜா குட்டி, அப்பாவை பார்க்க வந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? அண்ணி, ரோஜாவை எங்க பாத்தீங்க? ஆ, ராசாத்தி வீட்டுக்கே போய் பேசி கூட்டிட்டு வந்துட்டேன் தம்பி. காலையில இதேத்தானே நாங்களும் சொன்னோம். அதுக்கு என்னமோ கௌரவம், அந்தஸ்து, அது இதுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. காலையில நான் அப்படி பேசினது தப்புதாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். என்னோட இந்த மனமாற்றத்துக்கு காரணமே மங்கதான். மங்க, நான் அப்படி உங்ககிட்ட பேசினது ரொம்ப தப்புதான் மங்க. என்ன மன்னிச்சிரு மங்க. மங்க, கோவத்துல நான் வார்த்தையை விட்டுட்டேன். அது உன் மனச எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீ இனிய ராசாத்தி கிட்ட கோயில்ல பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மங்க. மங்க, அண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. பரவாயில்லக்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேசாம இருக்க. அண்ணி என்ன நினைச்சுப்பாங்க?
தம்பி சரி விடுங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. மங்க யாரு? என்னோட தங்கச்சி தானே. மங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத விடுங்க தம்பி. மங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ரோஜாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், போதுமா? நான் ஆசைப்பட்ட மாதிரியா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நீங்களா ஒரு முடிவு எடுத்து கூட்டிட்டு வந்துட்டு நான் சொன்னதுனால தான் கூட்டிட்டு வந்தேன்னு எதுக்கு போய் சொல்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்ல ஏன் தலையை உருட்டுறதே வேலையா போச்சு. ஏய், மங்க சித்தி அண்ணி நீங்க எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு இன்னும் கோபம் குறையல போல இருக்கு. இல்ல தம்பி, தப்பு என் பேர்ல தானே. நானும் அப்படி வார்த்தையை விட்டுருக்க கூடாது. பரவாயில்ல தம்பி. புனிதா, நீ ரோஜாவை கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட கொடு. போங்க அத்தை கிட்ட போங்க, கூட்டிட்டு போ. சித்தி, அம்மாவே அவங்க பண்ண தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இப்ப உங்களோட கோவம் குறைஞ்சிருச்சா சித்தி? ஆமா, இவங்க இஷ்டத்துக்கு பேசி அசிங்கப்படுத்துவாங்க, அப்புறம் சாவகாசமா வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நானும் எல்லாத்தையும் மறந்து பல்ல ஈனி இழிச்சுக்கிட்டு சகிச்சிட்டு இருக்கணுமா? இருந்த வரைக்கெல்லாம் போதும். இனிமே அப்படி மக்கு மாதிரி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது, பொறுத்துக்கவும் மாட்டேன். ஹலோ ஹலோ, ராசாத்தி மேடங்களா? ஆமா, நீங்க? மேடம், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டாஃப் நர்ஸ் பேசுறேன். ஸ்னேகாக்கு ரொம்ப முடியாம சீரியஸா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அவங்க சொல்லிதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க ஸ்னேகாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். மாமா, மாமா, இதோ வரேன். என்ன? ஸ்னேகாக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சாம். நம்மள பாக்கணும்னு சொல்றாளாம். வாங்க போயிட்டு வந்துடலாம். சரிப்பா போலாம். ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்னேகா இப்பதான் கண்ணு முழிச்சாங்க, பாருங்க. ஸ்னேகா, என்ன இது? அழாத ஸ்னேகா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. உனக்கு ஒன்னும் ஆகாது ஸ்னேகா. ராசாத்தி, வர வர எனக்கு ஆறுதல் கூட அழுத்து போச்சு. எனக்கு தெரியும் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். என் கடைசி காலம் நெருங்கிடுச்சு. ஒன்னாகாது, தைரியமா இருங்க. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஆமா ஸ்னேகா, உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ நல்லபடியா படிச்சு வந்து எங்க எல்லார் கூடவும் சந்தோஷமா இருக்க போற. இல்ல, நீங்க சொல்றத கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடக்குமாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. ஆனா என்னோட கடமைன்னு ஒண்ணு பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். நான் இந்த ஊருக்கு வந்தது ரோஜாவை அவங்க அப்பா கிட்ட சேர்க்கணும் தான்.
அவளுக்கு அம்மா இல்லைன்னா கூட அப்பா பாட்டி தாத்தா அத்தை மாமான்னு எல்லா சொந்தமும் கிடைக்கணும். அதுக்கு அவளை பெரிய வீட்டு வாரிசா ஏத்துக்கணும். அது மட்டும் நடந்தா போதும், நான் நிம்மதியா கண்ண மூடுவேன். அது உங்களால மட்டும்தான் முடியும் ராசாத்தி. எனக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க. கடைசியா இந்த ஒரு உதவியும் செஞ்சிருங்க. கண்டிப்பா ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசை ஏத்துக்க வைப்போம். இது எங்களோட கடமை. ஸ்னேகா, இப்பவே ரோஜா பெரிய வீட்டுல பெரியம்மா கூட தான் இருக்கா. ரோஜாவை நிரந்தரமா அங்க இருக்கிற மாதிரி பெரிய வீட்டு வாரிசு ஆக்குறோம். நீ கவலைப்படாத. அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு உன் நோயெல்லாம் போய் நீ நல்லபடியா திரும்பி வரப்போற. நாங்க இப்பவே பெரியத்தையை பார்த்து பேசி அதுக்கான ஏற்பாட்டு எல்லாம் பண்றோம். நீ நம்பிக்கையோடு இரு ஸ்னேகா, சரியா? நர்ஸ், இவங்களை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நாங்க வரோம். சரி, நாங்க போயிட்டு வரோம். அண்ணி வாங்க. அண்ணி புனிதா, வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பெரியம்மா பெரியம்மா வீட்டுல இருக்காங்களா? இருக்காங்கண்ணா. கொஞ்சம் கூப்பிடு, கொஞ்சம் கூப்பிடு பேசணும். புனிதா, முக்கியமான விஷயம். இதோ சொல்றேன். இம்ரா, நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நல்லா இருக்கும். இனியா, என்னாச்சு ராசாத்தி? அத்தை, இப்பதான் ஸ்னேகாவை பார்த்துட்டு வரோம். ஸ்னேகா எப்படி ராசாத்தி இருக்கா? ராசாத்தி, நீ சொல்லு. ஸ்னேகாவுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லா தானே இருக்கா? இல்ல அத்தை, அவளோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அவ உடம்பு நல்ல சரியில்லைதான். ஆனா அத பத்திலாம் அவ கவலையே படல. அவளோட கவலையெல்லாம் ரோஜாவை பத்தி தான். ஆமா பெரியம்மா, ஸ்னேகாவோட கடைசி ஆசையே ரோஜாவை முறைப்படி நம்ம வீட்டு வாரிசு ஆக்கணுங்கிறதா. அதை எப்படியாவது நிறைவேற்றி வைங்கன்னு எங்ககிட்ட கெஞ்சி கேட்டா அத்தை. பெரியம்மா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? ரோஜா குமரனோட வாரிசு தானே பெரியம்மா. முறைப்படி நம்ம வீட்டு வாரிசாக்கனா யார் தடுக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் இனியா. ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது பாரு. நான் வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டு ஒரு முடிவை சொல்றேன். என்னங்க கொஞ்சம் வாங்க. தம்பி நீங்களும் வாங்க. வாமங்க. சொல்லு மரகதம். இனிய ராசாத்தி சொல்ற மாதிரி ரோஜாவை நம்ம வீட்டு வாரிசா தத்தெடுத்துக்கலான்னு எனக்கு தோணுது. உங்களோட அபிப்பிராயம் என்ன? நல்ல முடிவு மரகதம், தள்ளிப்பட வேண்டாம், உடனே பண்ணிடலாம். தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? சரிதான். நீ பாவம், அந்த பொண்ணு ஸ்னேகா கடைசி காலத்திலயாவது நிம்மதியா கண்ண மூடட்டும். எப்படி இருந்தாலும் அது நம்ம ரத்தம் தானே. கூட்டிட்டு வந்து நம்ம வாரிசாக்கிக்கலாம். நீ மங்க, நீ என்ன நினைக்கிற?
அது அவசரப்பட வேணாம்னு எனக்கு தோணுது. அதுக்கு இல்ல, ரோஜா என்னதான் குமரனோட பொண்ணா இருந்தாலும் சட்டப்படி கண்மணி தான் அவனோட மனைவி. அவ சம்மதிக்கணும்ல. அதனால கண்மணி கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணலான்னு சொல்ல வந்தேன். கண்மணி கிட்ட கேட்டா என்ன சொல்ல போறா? சரி அத்தை, உங்க இஷ்டம் போல செய்யுங்கன்னு சொல்ல போறாளா? முடியாதுன்னு தானே மறுப்பா? அது மட்டுமா, மேற்கொண்டு எப்படிலாம் இதை கெடுக்கலான்னு தான் பாப்பா. அவகிட்ட இதை சொல்லிட்டெல்லாம் செய்ய முடியாது. செஞ்சுட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். இதுக்கு என்கிட்ட அபிப்பிராயம் கேட்காமலே இருந்திருக்கலாம்ல. அங்க அண்ணி, அவளை விடுங்க அண்ணி. நாம ஆக வேண்டியதை பார்க்கலாம். வாங்க அண்ணி. வா. ராசாத்தி, நாங்க எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கோம். நாளைக்கே ரோஜாவை நம்ம வீட்டு வாரிசா முறைப்படி தத்து எடுத்துக்கிறோம்.